ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அது வந்து திருப்பதி தான். அதாவது அந்த காலத்துல கஜினி முகமது அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்திய ஒன்றியத்துக்குள்ள புகுந்து டெல்லிகள்லாம் அடிச்சுட்டு தமிழ்நாடு பக்கம் திரும்பி வந்தாங்க. அப்பயும் ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கு. இந்த வரலாற்று சம்பவங்கிறது யாருக்கும் தெரியாது. அதாவது சோழர் காலம்னு சொல்லுவாங்க. இந்த சோழருங்கிறவங்க வந்து அழிஞ்சிட்டு சம்புவராயர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம்புவராயர்கள் ஆட்சி இருந்தப்ப கிட்டத்தட்ட இந்த திருவொற்றியூர் கோயில், இப்ப நிறைய பேர் திருவொற்றியூர் கோயில் பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் மட்டும் இல்லாம அது வந்து ஒரு ரொம்ப பழமையான இடம்னா அது வந்து திருவொற்றியூர் கோயில். இந்த மாதிரியான அரச பகுதிகளா எது இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா திருவொற்றியூர். திருப்பதி அப்படின்னு சொன்னாலே மலை, ஒரு அழகான பனிக்காட்சி, இயற்கை காட்சி, மொட்டை அடிக்கிறது, லட்டு கொடுக்கறது, இதுதான் லாபம் வரும். இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் திருப்பதி இருக்கு. இப்ப திருப்பதியே முருகர் கோயிலே பெருமாள் கோயில் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, இப்ப வந்து ராமானுஜ தாத்தாச்சாரியார் அப்படின்ற ஒருத்தர் வந்து புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துல ஒரு நிறைய வரலாற்று சம்பவங்களை வச்சு எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துல ஒரு பகுதி என்ன வருதுன்னா, நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச எம்.எஸ். சுப்புலட்சுமி இருக்காங்க இல்லைங்களா, ஒரு அருமையான பாடகர். அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஏழுமலையான வந்து தரிசிக்கணும், எனக்கு ரொம்ப தரிசிக்க ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய தரிசனத்தை வந்து நடத்துறாங்க. ஏன்னா அவங்க செலிபிரிட்டின்றனால எல்லாரும் வந்து சூழ்ந்து கூடாது இல்லைங்களா. இப்படி நடத்தும் பொழுது அவங்க ஏழுமலையான் மேல ரொம்ப அன்பு கொண்டதுனால கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படி கட்டி பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மிரள்றாங்க. என்னன்னு பார்த்தா இவருக்கு வந்து பின்னாடி ஜடம் இருக்கு அப்படின்னா, அது எப்படி ஜடம் இருக்கும் அப்படின்னு வந்து இதை ஆராய்ச்சி பண்றாங்க. அதை அப்படியே விட்டுட்டாங்க. சரி, இந்த கோயிலுடைய கோபுரங்கள் அமைப்பு எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகர் வந்து ஒரு இது எடுத்துக்கணும். முருகர் மட்டும்தான் எப்பவுமே இடுப்புல கை வச்சுக்கிட்டு இப்படி வேல் தாங்கி நிற்பார். இப்ப பாலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பாலாஜின்றது வந்து திருப்பதியில இருக்க ஒரு அதாவது பெருமாளுக்கு உடைய ஒரு பெயர். பாலாஜி அப்படின்னு என்னன்னா, பாலானா கையில் வேல் தாங்கிய ஒரு மனிதர் அப்படின்னு, கடவுள், வேல் தாங்கிய கடவுள் அப்படின்னு அர்த்தம். வேல் தாங்கிய கடவுள் அப்படிங்கிற பொழுது அது முருகரா ஆகுறாரு. அப்ப இடுப்புல கை வைக்கும் பொழுது இது முருகர் சிலை அப்படிங்கிறது நம்மளுக்கு உணர்த்தப்படுகிறது.